நாடளாவிய ரீதியில் 9 மாகாணங்களை உள்ளடக்கிய வேலையற்ற பட்டதாரிகள் குழு ஒன்று ராஜகிரிய மேம்பாலத்துக்கு அருகில் தமக்கான வேலைவாய்ப்பினை வழங்குமாறு கோரி பேரணியை ஆரம்பித்தனர். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 30,000 வேலையற்ற பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் ஏற்கனவே 35,000க்கும் அதிகமான வேலையற்ற பட்டதாரிகள் உள்ளதாகவும் அவர்கள் இதன்போது சுட்டிக்காட்டினர். பேரணியில் பங்கேற்றவர்கள் பாராளுமன்ற நுழைவாயிலை மறித்து போராட்டம் நடத்த முயற்சித்த போதிலும் போலீசார் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. பிரதமர் அல்லது ஜனாதிபதி வருகை தந்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்குமாறு நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். அங்கும் இங்கும் பந்தினை தூக்கி எறிவதால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிட்டாது என்பது இங்கு உறுதியாக புலப்படுகின்றது. இதனையடுத்து சில மணித்தியாலங்களின் பின்னர் பொல்தூவ சந்தையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர்.